என்னுடைய பேர் வந்து சிவபாலன் பால் பாண்டியன். என்னால் நிப்பாட்ட முடியாது ஓடுறது. 67 வயசுலேயே ஒருத்தன் 1000 மரத்தான் ஓட முடியும். எனக்கு மரத்தான்னா எம்மு ஓட தெரியாது. ஐ நெவர் ரன் ஈவன் 50 meters பிஃபோர் ஏஜ் ஆஃப் 52. ஹாஃப் மரத்தான் இஸ் க்ளோஸ்ட். 10 நாள் 10 மரத்தான் ஓடுறது ரொம்ப ஈஸி. நைட் 11 மணி வரை ஓடும். ரன்னிங் இஸ் லைக் டேக்கிங் எ பிரேக்ஃபாஸ்ட் இந்த மார்னிங். அந்த மைண்டு வந்து அது ஒரு கிரிமினல். 42 அப்படின்னு 4-2 தானே ஓடணும். டு மூவ் யுவர் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட். அவனும் ஓட தான் செய்கிறான், நானும் ஓட தான் செய்கிறேன். இது என்ன டெய்லி 42 கிலோமீட்டர் ஓடலாம், ஒன்றுமே ஆகாது. கர்ட் ரைஸ் சாப்பிட்டேன். ஐ டாக் டூ மச் ஒயில் ரன்னிங். உங்கள் பிளட் பியூரிஃபை ஆனால் உங்களுக்கு நோயே வராது. ஓ, அவன் இவ்வளோ வேகத்தில் ஓடினானா, நான் நாளைக்கு நானும் ஓடணுமா? இப்போ நான் சிகாகோ மரத்தான் 3 தடவை ஓடிருக்கேன், பெர்லின் மரத்தான் 3 தடவை ஓடிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் ஆட் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஐ லைக் மரத்தான். I love to do marathon. வணக்கம். என்னுடைய பேர் வந்து சிவபாலன் பால் பாண்டியன். நான் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் தூத்துக்குடியில் படித்தேன். அதன் பிறகு காலேஜ் வந்து பூனா அண்டு பாம்பேயில் படித்து டெக்ஸ்டைல் இன்ஜினியர் ஆனேன். தென் நான் வேலை செய்ததெல்லாம் டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்த்தேன். தென் நான் அது பிறகு நான் வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன் 1999. அதுக்கு பிறகு நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிட்டேன். தென் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸ். டூரிங் த டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஐ யூஸ் டு ட்ராவல் ஆஃபன் டு யூரோப், US and all. Because I never ran even 50 meters before age of 52. I am not interested in sports or anything. I only watch sometimes cricket, that's all. But I was so much involved in my work. I was a workaholic. So I didn't feel like to play any games or something like that. So I used to work honestly and I never involved. Because of my diabetics, because of my giddiness, I felt something on my body, something going wrong. Then as I started walking at the age of 53 and 54, I could do one full marathon. என்னுடைய 45வது வயதில் எனக்கு டயபெட்டிக் வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்து. தென் அட் த ஏஜ் ஆஃப் 51 எனக்கு அடிக்கடி கொஞ்சம் தலை சுத்தல்லாம் வரும். பட் நான் ஒர்க்கு சம்மந்தமாக இருக்கும்போது அது அவ்வளோவா நான் பெரிதாக எனக்கு தெரியலை. தென் அட் த ஏஜ் ஆஃப் 52, 52வது வயசில் ரியலி ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி மாதிரி இருந்து. தென் ஐ ஆஸ்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஈ டோல் தட் யூ மஸ்ட், நீ வாக் பண்ணணும், நடக்கணும், அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு பிறகு அங்கே நடக்க ஆரம்பித்தேன். நான் நடக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, என்னுடைய ப்ரீவியஸ் பாஸ் வந்து எனக்கு ஒரு லேப் டாக் கொடுத்துருந்தார் அகமதாபாத்லேருந்து. அதை கூட்டிகிட்டு வெளியே போக கொஞ்சம் வாக்கிங் பண்ண எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து. தென் ஐ வாஸ் டூயிங் ஃபார் 1 hour, 2 hours, 3 hours லைக் தட் ஐ வாஸ் வாக்கிங். அண்டு அட் த சேம் டைம் என்னுடைய பாடியிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் அப்சர்வ் பண்ணேன். அதாவது இந்த ஸ்வெட்டிங் வரும்போது கொஞ்சம் நல்லா ஐ வாஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். பிகாஸ் பர்னிங் ஆஃப் சுகர்ஸ் அதெல்லாம் இஸ் டேக்கிங் பிளேஸ். தென் அப்படியே ஒரு யூஸ்வலாக அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிட்டு. தென் 2012 இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் மும்பை மரத்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னுச்சு. எனக்கு மரத்தான்னா எம்மு ஓட தெரியாது 2012 ஆகஸ்ட்டில். சரி, என்னதோ மரத்தான்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு கேட்டேன். அது சின்ன ஓட்டங்கட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுது. அப்போது எனக்கு அந்த கேட்டகரியே தெரியாது, என்ன கேட்டகரி மரத்தானில் உண்டுன்னு.
அதாவது அங்கே ட்ரீம் ரன் 6 கிலோமீட்டரு, அப்புறம் 10 கிலோமீட்டரு, 21 கிலோமீட்டரு, 42 கிலோமீட்டர். ஸோ ஐ டோல்ட் ஹிம் தட் ஐ கேன் டூ, சின்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் 3 hours மூவிங் ஹியர் அண்ட் தேர், ஐ கேன் டெஃபினெட்லி டூ 21 கிலோமீட்டர். தென் he said ஓகே யூ ரெஜிஸ்டர்ட். ஸோ அவர் சொன்ன பிறகு நாங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மும்பை மரத்தானில் போய் ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தோம். அப்போது அதில் ஒரு இது வந்தது, யூ மஸ்ட் ஹவ் ரன் சம் மரத்தான்ஸ். நான் ஒன்றுமே ஓடினது கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஆஸ்கிங் மை ஃப்ரெண்ட், ஈ செட் நீங்கள் ஏதாவது ஒரு டைமிங் லிங்க் கொடுக்கணும்னு. நம்ம ஓடவே இல்லைன்னு எங்கேருந்து டைமிங் லிங்க் கொடுக்குறது? சரி அப்படின்னா அவன் சொன்னான், ஈ வாஸ் செக்கிங் இந்த இன்டர்நெட், தெர் வாஸ் ஒரு மரத்தான் இங்கே இருக்குது, எங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகாவில்னு. சரி அங்கே போய் ஓடிடுவோம், என்னென்னா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் 21 கிலோமீட்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். இட் வாஸ் அரௌண்ட் September 15 அந்த மரத்தான் இருந்து. எப்படியோ அங்கே போய் 21 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். இட் வாஸ் நான் லக்கிலி ஐ ஃபினிஷ்டு 2 hours 46 minutes and some seconds. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டு தென் ஐ கேம் டு மை ஃப்ரெண்ட். விவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸில் போகும்போது அப்போ தெரிஞ்சுது ஹாஃப் மரத்தான் இஸ் க்ளோஸ்ட். அப்புறம் என்ன செய்ய, ஒரு மரத்தானும் கிடையாது, ஒன்லி ஃபுல் மரத்தான் 42.195 kilometer ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன். எனிவே that time registration fees was very less, it is something around 1,000 rupees. I said okay, let us register for full marathon. Accidentally நான் full marathon register பண்ணிட்டேன். This is in the month of September. The marathon is 20th January 2013. ஸோ நம்மளுக்கு டைம் எவ்வளோ இருக்குது? இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ வாட் டு டூ? என்னுடைய ஆஃபீஸ் மேலே இருக்கும். ஸோ 8 மணிக்கு பிறகு கீழே இறங்கி இந்த ஆஃபீஸை ரவுண்ட் 330 meters, அந்த ஆஃபீஸை 3 தடவை, அந்த பில்டிங்கை 3 தடவை சுற்றினா அது 1 kilometer ஆகிடும். ஸோ ஐ யூஸ் டு திங்க் 3 rounds 1 kilometer, லைக் தட் ஐ யூஸ் டு ரன். And I was enjoying also, and I was preparing also well. So I used to do every day something 10 kilometers or 14 kilometers or 20 kilometers, like that I used to run. Even night 11 மணி வரை ஓடுவேன். 8 மணிக்கு 8:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன், 11 வரை அப்படி ஓடிட்டுருப்பேன். அப்போது நாங்கள் என்னுடைய ஆஃபீஸ் பக்கம் தான் என்னுடைய வீடும் இருந்து, ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வாக்கு கிடையாது. ஸோ இங்கே முடிச்சுட்டு வீட்டில் போய் குளிக்கிட்டு நல்லா சாப்பிட்றதெல்லாம் இருந்து. ஸோ இட் ஸ்டார்டட் கிவிங் சம் கான்ஃபிடென்ஸ், நான் முடிச்சிடலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே ஓடிட்டே இருப்பேன். ஆனால் எவ்ரிடே ஓடுவேன், எவ்ரிடே 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கணும்னு அந்த ஆசை வந்துட்டு. அதன் பிறகு நான் வசாய் விரான்னு ஒரு பக்கத்தில் ஒரு மரத்தான் நடந்தது பாம்பே, அங்கே போய் ஓடினேன். அதில் அரை மரத்தான் ஓடினேன், அது 3 hours ஓடினேன். ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, 3 hours 21 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சுது. அடுத்தாப்பில் 6th January அகமதாபாத்தில் மரத்தான் இருந்தது. ஸோ அதில் நான் 6th January நான் அரை மரத்தானுக்கு, அதாவது 21.1 kilometer நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அங்கே 6 January இட் வாஸ் வெரி கோல்டு. நான் பாம்பேலேருந்து போய் அங்கே கிரவுண்டில் போய் நிற்கிறேன். பாம்பேலேருந்து டைரெக்டாக ட்ரெயினில் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் போயாச்சு. அங்கே நிற்கிறேன் ஆஃப் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு. அப்போது இட் வாஸ் ரொம்ப குளிர். that time I could run 2 hours 27 minutes ஆஃப் மரத்தான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு, 21 கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக 2 hours 27 minutes முடிச்சிட்டோமே. ஸோ அனதர் 2 weeks 20 January 2013 ஃபுல் மரத்தான் பாம்பேயில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் என்னென்னா எனக்கு ஒரு கோச்சிங் கிடையாது. வித்தவுட் கோச் நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே ஓடி என்னுடைய டைமுக்கு கால்குலேட் பண்ணி ஈவினிங் நேரத்தில் ஓடுறது, சில சமயத்தில் காலையில் ஓடுறது, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பிளானிங் நானே பிளான் பண்ணி அந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். 20 January நான் பாம்பே மரத்தான் ஸ்டார்ட் பாயிண்டில் போய் நிற்கிறேன். அப்போது ஒரு ஃபேமிலி என் பின்னால், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் சன், all 3 came. His name is Dubey. They came from US. I was talking to them. Then he told me, Mr. Pandian, you are doing first time. After 28 kilometer, you will get his cramps.
So during the cramps, please do not stop. You keep on moving. That was a good advice. ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்து, சரி எனக்கு ஒரு பயமும் இருந்து, என்ன 28 ஏதோ காலகையில் பிடிச்சி இழுக்குமோ அப்படி இப்படின்னு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் இதாக இருந்து. பட் ஐ ஸ்டார்டட் ரன்னிங். That I started and I was enjoying, and I crossed 21 kilometers in 2 hours 45 minutes something. Then I was further going. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 28வது கிலோமீட்டரில் எனக்கு கிராம்ப்ஸ் வந்துட்டு, கிராம்ப்ஸ் வந்தோடனே காலை தூக்கி வைக்கிறக்கே ஒரு மாதிரி இருக்குது அகடா. பட் அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் வந்து, டூ நாட் ஸ்டாப், கீப் ஆன் மூவிங். அப்படி அந்த இதுலேயே நான் முன்னால் வந்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரை கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் 29 to 30 கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சோ தெரியல, 30 கிலோமீட்டர் ஐ ஹாவ் டு ரன், பிகாஸ் அங்கே 6 மணி நேரத்தில் கட் ஆஃப் டைம். அதுக்கு பிறகு ஓடி ஒரு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது, ரெகக்னேஷனும் கிடைக்காது. சரி என்ன செய்ய, 30 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லக்கிலி ஐ ஃபினிஷ்ட் இன் 5 hours 46 minutes. That was the journey of my first marathon, 20 January 2013, and I completed. And before cut-off time, I was so happy. Journey started. Interesting question. See, till 31st of December 2025, I completed only 995 marathon. Now 1000 marathon is 18 January. So only 18 days are there. During that time, I was in Germany. So normally I am a 100 Marathon Club of Germany. So normally Mr. Christian Hotas organized Christmas holidays and New Year holidays. He organized 17 marathon in 17 days. So I happened to go there. I ran one marathon on 30th December 2025. It was 995. Then 4 more marathon I have to do before Mumbai Marathon. So what happened? On 2nd January, there was heavy snowing. Everywhere ice. So on 3rd January, I did my 996. Then 7th January, 997. Then 10th January, 998. And 11th January, 999. So 4 marathon, totally ice. And wearing winter shoe with a spike arrangements. So then only I can run on the ice. And I never run on ice for 42 kilometers. I must have run 3 kilometers, 5 kilometers on ice, but not 42, full marathon. Luckily, I finished it 999. Then with that confidence, I entered into Mumbai Marathon, my 1000. And I ran with happily, and I could finish in 6 hours, 54 minutes and 36 seconds. Of course, I took more time, but normally below 7 hours, I wanted to do it. I could complete. The feeling is what? 1000. It was my heavy weight on my, அதாவது என் தலையில் ஒரு பெரிய கல்லை வச்ச மாதிரி இருந்து. எனிவே நான் அந்த 1000 மரத்தான் ஏன் பண்ணணுன்னா, ஒரு இந்தியனும் இது அப்ரோச் பண்ணது கிடையாது. 1000 ஃபுல் மரத்தான் அண்ட் அல்ட்ரா மரத்தான். இதில் ஃபுல் மரத்தான் உண்டு, அல்ட்ரா மரத்தான் உண்டு. அது ஒரு பெரிய சவாலாக இருந்து. ஏன் தெரியுமா, நான் வெளிநாட்டில் நிறைய ஓடுறேன். அதனால் அங்கே பார்த்தா சிலவங்க நான் 1000 மரத்தான் பண்ணியிருக்கேன், சிலவங்க 2000 மரத்தான் பண்ணியிருக்கேன், சிலவங்க 3000 மரத்தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கேட்கும்போது நம்ம இந்தியன் ஒருத்தனோட பண்ணலையே அப்படின்னு நினச்சி நான் அந்த ஒரு இதாக எடுத்தேன். அதுக்கு பிறகு 500 மரத்தானுக்கு பிறகு அந்த 1000 மரத்தானே இப்போ என் கண் முன்னால் இருந்து, அது ஒரு கனவு மாதிரியும் இருந்து. பட் பிகாஸ் ஆஃப் மை ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ குட் கவர் இன் US, Germany, Italy, UK, and of course India too. So I ran in many countries, 20 countries, and I could achieve another 500 marathon. So it was close to 1000. Sorry, it is habituated, running is like taking a breakfast in the morning. Everybody takes a breakfast. Like that, I used to wear a shoe and automatically I go out. After running 1000 marathon, I flown to Kerala. I did 1001 marathon at Thrissur. Then next Sunday, I flown to Dubai, where I was doing my 6th time
Standard Chartered Dubai Marathon. Then came back. On 8th February, I did one more marathon in Coimbatore. So 3 marathons I did. It is so easy to do it. It's not a tough job at all. Once you are habituated in running, it is so simple. Only you have to move your legs and hand. Nothing is there. But I became an old man, 67 years. I run very slowly because I don't want to get injured. And I want to establish some other, achieve some other target also. So keep on running, keep on walking, be healthy. That is my motive. Yes. See, in India, normally our coaches are training a person to do a 42.195 kilometer. He train for 1 month, 2 months. He keeps 10 kilometer. Like that, he observe the runner. And the runner used to do his level best. So he coaches according to some time frame. And that, what do you say, the completion of 10 kilometer. Like that, all he study. So here, I don't have any coach. So nobody has to there to guide me. After finishing my first marathon, the second marathon was at Manchester. I was happy to travel there. I saw there was one marathon. Why can't I try? So I tried in Manchester. So I was happy. I was seeing so many runners. Then third marathon was there in India, Hyderabad marathon. I like that marathon. It is a lot of bridges and all. So I did that. Then fourth marathon in the same year was at Chicago. I applied, I got the entry. So I went there in Chicago, I did. So during this 4 marathon in 2013, I could meet so many runners. I was looking at them, how they are doing. So I being a slow runner, I just tried and I was successful in the first year of my running, 4 marathons. Then second year I could do 7 marathons. Then next 2015, I could do a lot of marathons. Then the addiction started. I happened to run in Italy. I met one person. So his name is Hartman. He was with me traveling from Dubai to Cape Town. He's an Italiano. So he told me, Mr. Pandian, you can do many marathons in Italy. So I tried and he said back-to-back marathon, everyday marathon, which was very much interesting. Oh, I can do 5 marathons if I do in 5 days. He said, you can do it. அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ 5 மரத்தான் 5 நாளில் பண்ணணும். எவ்ரி நாளுக்கு 42 கிலோமீட்டர் பண்ணணும். ஸோ நான் நாளில் போனேன். 42 கிலோமீட்டர் ஈஸியாக முடிஞ்சிட்டு. 2ஆம் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி காலு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சு. நான் நினச்சேன், என்னடா காலு கை வலிக்கு. சரி, எல்லோரும் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 20-25 பேர் நிற்கிறாங்க ஸ்டார்ட் லைனில். நானும் 2ஆம் நாள் ஓடிட்டேன். 3ஆம் நாளும் ஓடிட்டேன். 4ஆம் நாளுக்கு கொஞ்சம் பார்த்தா கால் கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருந்து. 5ஆம் நாள் ரொம்ப ஈஸி ஆகிட்டு. அதுக்கு பிறகு அந்த சூப்பர் மரத்தான் கிளப் ஆஃப் இட்டாலியா பிரசிடென்ட் மிஸ்டர் பாலோஜினோ அவர் வந்து சொன்னார், அரே நல்லா ஓடிட்டியப்போ 5 நாள் 5 மரத்தான், இன்னொரு 5 நாள் தானே இருக்குது, ஓடிருந்தார். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், நிறையா இருந்து. அப்புறம் என் டிக்கெட் வர ரிட்டர்ன் டிக்கெட்டு மிலானில் இருந்து. ஸோ நான் சொன்னேன், சார் நான் டிக்கெட்லாம் போட்டாச்சு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டாம், டிக்கெட்டை நீ பார்த்துக்க போஸ்ட்பான் பண்ணு அப்படின்னாரு. ஸோ நானும் ஒரு இதில் பார்த்தேன், சரி போஸ்ட்பான் பண்ணிடுவோன்னு சொல்லி. ஸோ அடுத்த 5 மரத்தான் ஓடிட்டேன். ஸோ 10 நாள் 10 மரத்தான் பேக் டு பேக் ஓடினேன். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது 10 நாள் 10 மரத்தான் ஓடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு மனசில் வர போய் நான் உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பேக் டு பேக் மரத்தான் சீரீஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஓட ஆரம்பித்தேன். 2018 நான் 111 மரத்தான் ஓன் கலண்டர் இயரில் பண்ணேன். அதில் எனக்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் கிடச்சிது. 2019 114 பண்ணேன் ஓன் கலண்டர் இயரில். ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கு. 110 115 பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக. ஐ வாஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். பட் 2020 21 22 பிகினிங் வர கொரோனா வந்த பிறகு கொஞ்சம் ஓட முடியல. பட் ஸ்டில் ஐ ரேன் ஆர்டா 10 in 10. அதே மாதிரி பேட் ப்ளூமாவும் இன்னும் ஆஸ்திரேலியாவில் 10 in 10 ஓடினேன்.
எனக்கு எப்படியோ விசா கிடச்சிது, என்னை அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் அங்கே அந்த கண்ட்ரியில் போய் ஓட போய் எனக்கு பேக் டு பேக் ஓடுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. சரி, நம்ம பாடி ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், ப்ரீதிங், பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பாடியில் கம்ப்ளீட் சேஞ்ச். அதாவது 2013 2019 வரை நான் மெடிசனே சாப்பிடலை. அதே சமயத்தில் எனக்கு இன்சூரன்ஸும் கிடையாது. ஸோ ஐ ஃபீல் தட் மை ஆல் ஆர்கன்ஸ் which அதெல்லாம் நான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன், ஓவர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்டர்னல் ஆர்கன்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு அந்த சேம் டைம் என்னுடைய லைஃப்பும் வந்து நல்ல ப்ராப்பராக போகிற மாதிரி தெரிஞ்சுது. என்னுடைய பிஸ்னஸ், அதாவது மைண்ட் செட் எல்லாம் எப்படி ஒரு 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 இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அப்படிலாம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிது பிகாஸ் ஆஃப் ரன்னிங் மோர் மராத்தான். என்னுடைய பாடியும் கொஞ்சம் இந்த குறைகள்லாம் இருந்தில்ல மராத்தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், அது எல்லாமே வேனிஷ் ஆகிட்டு, எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் இட். இட் இஸ் மை ஹிஸ்ட்ரி. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் வித், நான் யாரோடையும் கம்பேர் பண்ண விரும்பல. என்னுடைய பாடி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்த மாதிரி என் ஹெல்த் கண்டிஷனில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மராத்தான் 2013 ஓடினது மும்பை மராத்தான். மும்பையில் நான் படிச்சிருக்கேன், மும்பையில் நான் வேலை பார்த்துருக்கேன், மும்பையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் மும்பை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரைட் பிளேஸ். ஸோ அதில் ஓடும்போது ஒரு உற்சாகமாக இருக்கும். அங்கே அந்த அந்த ரூட்லேயே நீங்கள் பார்க்கலாம், அதில் மஸ்ஜித் இருக்கும், ஐ மீன் முஸ்லீம் மஸ்ஜித் இருக்கும், அதுக்கு பிறகு கிறிஸ்டின் கோயில் இருக்கும், இந்து கோயிலெலாம் இருக்கும். நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் ஓடும்போது, அப்படியே கும்பிட்டு வருவேன். அதில் சித்தி விநாயகர்னு ஒரு கணபதி கோயில் வரும், அதில் நான் தரையில் விழுந்தோடு கும்பிடுவேன். அது அந்த ஓட்டத்தில் வரும். அதெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லி ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ஐ யூஸ் டு என்ஜாய். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பாம்பேயில் இருந்ததுனால பாம்பே கனெக்ஷனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக ஓடின மாதிரி இருக்கும். Totally consistency. Speed. You may come to 2 hours 30 minutes, 2 hours 15 minutes, okay. But next month you want to do that, you cannot do it. You can get a personal best today, but after 2 days you cannot get it. But consistency in running daily with a slow, அதாவது ஸ்லோவாக பண்ணும்போது உங்கள் பாடி வந்து யூ ஆர் நாட், அதாவது நீங்கள் இந்த பாடியின் லிமிட்டை நீங்கள் தாண்ட மாட்டீங்க. அந்த லிமிட்டுக்குள்ளேயே ஓடும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்றைக்கி 42 கிலோமீட்டர். அஃப்கோர்ஸ் நான் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன், அது எனக்கும் தெரியுது, என்னுடைய வயசும் இருக்குது. அதாவது நீங்கள் டெய்லி அந்த உங்கள் அதாவது பாடியினுடைய இதை பற்றி நீங்கள் ஓடும்போது பாடியினுடைய லிமிட், அதாவது ஒரு காலை தூக்கி இந்த செகண்டில் அப்படி வச்சு அப்படி அடுத்த காலை தூக்கி வைக்கும்போது எந்த இது அதில் உங்கள் பாடியில் உள்ள எந்த பார்ட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இடுப்பு வலி வரக்கூடாது, கரண்டை வலி வரக்கூடாது, முட்டு வலி வரக்கூடாது, புரியுதா? அப்படி வலி இல்லாமல் நம்ம பாடியை மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் டெய்லி 42 கிலோமீட்டர் ஓடலாம், ஒன்றுமே ஆகாது. தட் இஸ் கால் கன்சிஸ்டன்சி. நான் வந்து கன்சிஸ்டன்சி மெயின் இது பண்ணி ஓடினேன். நான் ஒரு நாளும் நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நான் நினச்சே பார்த்தது கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு மராத்தான் ஜெர்மனியில் மட்டும் 4 hours 50 நிமிஷத்தில் முடித்தேன். அதுக்கு பிறகு எல்லாமே 5 மணி நேரத்துக்கு மேலே தான். அதுக்கு பிறகு வயசாக நான் 6 மணிக்கு மேலே தான் முடிக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க எவ்வளோ நேரம் அலோவ் பண்ணுறாங்களோ, இப்போ யூஎஸ்லலாம் 8 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. நான் 8 மணி நேரம் ஓட இருந்தானே 8 மணி நேரம் ஓட தயார். பிகாஸ் நான் வந்து அந்த பிரேக் பண்ண விரும்பலை என்னுடைய லிமிட்டை. அந்த லிமிட்டுக்குள்ளேயே ஓடும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி ஓடும்போது ஏதாவது ஒன்று நடக்கலாம், உங்கள் பாடியில் ஏதாவது ஒன்று மேஸ்குலினிட்டியர் ஆகலாம், அந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகலாம். ஏன் தெரியுமா, நீங்கள் ரோட்டில் ஓடுறீங்க, அதில் ஏதாவது ஒரு குழி இருக்கும், எதாக இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஓடும்போது கன்சிஸ்டன்சி ரன்னர் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு அடுத்த நாளும் ஓடணும்ல, நெக்ஸ்ட்டும் ஓடணும்ல. அதனால் அவங்க மைண்டில் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஓடுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம நாளைக்கு ஓடணும், நாளைக்கண்ணும் ஓடணும், அதுக்கு 5 நாளைக்கு பிறகு ஓடணும், அப்படி மைண்டில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி வித்தின் தேர் பாடி லிமிட் அப்படியே ஓடுவாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓடுவாங்க.
Once you are consistent, you can run daily marathon, 42 kilometers. You are not crossing any limit. நீங்கள் உங்கள் பாடியினுடைய லிமிட்டில் ஓடுறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிஜனை உள் வாங்குறீங்க. ஆக்சிஜன் இன்டேக் இட் ஹெல்ப்ஸ் பியூரிஃபைங் த பிளட். அதனால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க. உங்கள் பாடி, உங்கள் பிளட் சர்க்குலேஷன், பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பிளட், எவ்ரி திங் இஸ் டேக்கிங் ப்ளேஸ். இன்டைரக்ட்லி நம்ம பாடியை க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட் ஆகும்போது நான் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த 10 நாள் 10 மரத்தான், லக்கி 13, 13 நாள் 10 மரத்தான், அதை தான் நான் எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இந்தியாவில் வாழக்கூடியவன். நான் வெளிநாட்டில் போய் இதுதான் ஓடி ஆகணும். இந்தியாவில் இங்கே 10 நாள் 10 அது கிடையவே கிடையாது. இந்தியாவில் ஒரு நாள் சண்டே மட்டும் இருக்கும் பெரிய மரத்தான்னா. பட் அங்கே அந்த நாட்டை நம்பி தான் இருக்கணும். ஸோ நான் அங்கே போகிறதுனால அங்கே உள்ள மக்களெல்லாம் பார்க்குறேன், ரன்னர்லாம் பார்க்குறதுனால ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு அந்த புத்துணர்ச்சி வந்துடும். ஏதோ 42 கிலோமீட்டர் ஓடுறது பார்த்தா 4-2 அப்படி தான் நான் நினைப்பேன். 42னா பெருசாக இருக்கும், 42 அப்படின்னு. 4-2 தானே ஓடணும். அதாவது 42 இந்த மைண்ட் செட் ஆக்குறது எப்படி, 4-2 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஓடுவேன். அது வேற நிறைய நேச்சரை பார்ப்போம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக யூ ஃபீல் ஹாப்பி. அண்ட் தேட் இயர் இன் இட்டாலியன் குரூப் ஐ வாஸ் த லீடர். 114 marathon completed in 1 year. I got a memento and all in 2019 in my club. And once it is also recorded in India Limca Book of Records. I have a Limca Book of Records of running 114 marathon in 2019 and 111 marathon in 2018 also. 2 times I applied and I got it. See, nutrition plays a key role. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வெளிநாடு போகிறேன். வெளிநாட்டில் போய் நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணுன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யூரோப், யூஎஸ்லாம். அதனால் நான் செல்ஃப் குக்கிங் மேன். நான் இங்கேருந்தே சட்டி பாறையெல்லாம் கொண்டு போகணும் இதில். அது சமயத்தில் ரைஸ் இதெல்லாம் பண்ணிடுவேன். எஸ்பெஷலி குக்கிங் ரைஸ் அண்ட் பாஸ்தா, இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஜாப். அஃப்கோர்ஸ் ஐ எம் ஏ நான்-வெஜிடேரியன். So I take egg. Egg boil you can do any places. So you need proteins, you need carbohydrates, you can easily get it on your body. And of course some vitamins, everything, whatever natural food you have it. I have never have any specific food planning for my run. Even when I was running my 1000 marathon, in the morning at 3 a.m. I had rice with தயிர், curd rice after. So I completed marathon. ஸோ அதாவது உங்கள் லைக்கிங் என்ன இருக்குது, உங்கள் டைஜஸ்ட் எப்படி ஈஸியாக பண்ணிடலாம். பழங்கள் நிறைய சாப்பிடலாம். வாழைப்பழம் I ate even today also I ate around 3 bananas per day. ஸோ பனானாஸ். அதுக்கு பிறகு இதில் என்ன தெரியுமா, ஓடுறதுல எவ்வளோ நியூட்ரிஷன் இம்பார்ட்டனோ அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் பாடியில் வேணும். அதாவது மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம் அண்டு சோடியம். தேட் போர்ஷன் ஆல்சோ ஐ யூஸ் டு டேக் பிஃபோர் ரன்னிங் எ மரத்தான். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம கிராம்ப்ஸ் வராது. அது நாட் பிக் குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி யூ கேன் டேக். ஸோ அதனால் பாடி பெர்ஃபெக்டாக இருக்கும். யுவர் நியூட்ரிஷன் இஸ் குட், யூ ஆர் காட் எலக்ட்ரோலைட்ஸ். See, energy and electrolytes are there means you can easily complete ஒரு மரத்தான பண்ணிடலாம். ஆனால் நம்ம மக்களுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸுக்கு கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. அதனால் அவங்க போகாமல் அது 25 கிலோமீட்டரில் காலு இது வருது, கிராம்ப்ஸ் வருது. அதெல்லாம் அவங்க எலக்ட்ரோலைட்ஸும் நியூட்ரிஷன் கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம மோர் குடிக்கிறோம், அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டா அது ஒரு சோடியம் சால்ட் உள்ளே வந்துடும். கரெக்ட். லைக் தட் பிஃபோர் ரன் 2-3 days you have to add on some electrolytes. Also உங்கள் பாடியில் எலக்ட்ரோலைட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் விட்டமின் B12 you can take one. That's all. You don't require to eat more medicine. During the run one day before, if you take, it's good for you. You will never ever get a cramps. See, it was a place where I ran
17 days, 17 marathon. It is in Rieti. Rieti is close to Rome. The Rieti is அந்த பிளேஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பிளேஸ். அதாவது அங்கே கோதுமை விளையும், எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸு, அந்த கார்டன் அப்படி இருக்கும். அது வந்து டோட்டல் இது அண்டு ஃப்ளாட் கோர்ஸ். பிகாஸ் நான் வந்து 10 நாள் 10 மரத்தான் ஓடினால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் 17 days 17 நாள் 17 மரத்தான், அது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 17 நாள் ஓடுனா எனக்கு 17 நம்பர் வந்துடும். ஐ நீட் நம்பர். ஐ நீட் டு அப்ரோச் டுவேர்ட்ஸ் 1000. எனக்கு நம்பர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நான் ஒன்று ஓடினா என்ன, வருஷத்தில் 5 ஓடுவேன், 10 ஓடுவேன். ஸோ அந்த மைண்டு அப்படியே பெர்ஃபெக்டாக செட் ஆன உடனே அந்த 17 நம்ம ஈஸியாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டே செட் ஆகிட்டு, அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? அதே இடத்துல தானே ஓடணும். 2-3 ரூட் வச்சுருந்தாங்க, நல்லா ஓடணும். அதே மாதிரி அவங்க நல்ல சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. எனர்ஜி ஜெல்லு, ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு அதெல்லாம் தின்னு நல்லா ஜாலியாக ஓடின மாதிரி, பிக்னிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அதை முடித்த பிறகு நான் ஐ கேம் இந்த செகண்ட் பொசிஷன் இன் தட். அதில் நாங்கள் 4 பேர் 17 நாள் 17 ஓடணும். அதில் ஐ வாஸ் இந்த செகண்ட் பொசிஷன். ஐ காட் ஏ மொமெண்ட்டோ ஆல்சோ அவங்ககிட்ட இருந்து கிடச்சிது. அதெல்லாம் ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். See, toughest marathon only I faced recently. 996, 997, 998, 999. இது வந்து என்னென்னா அங்கே ஐஸ் எல்லாம் விழுந்துட்டு, ஐஸ் விழுந்த பிறகு அந்த இடம், அதாவது அதில் குளம்லாம் இருக்கும், அந்த குளத்து மேலாம் ஐஸ் ஆகி அது மேலே அவங்க ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஐஸ் விழுந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஐஸில் ஒரு காலமும் இப்படி ஓடினதே கிடையாது. ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஸோ என்ன செய்ய, அங்கே முதல் நாள் கொஞ்சம் போகும்போது முதல் நாள் நான் ஒரு ட்ரை பண்ணேன். அதில் ரொம்ப வலியிட்டேன். அதில் பயந்து போயிட்டு நான் ஓட முடியாதுன்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 3rd January ஒரு கான்ஃபிடென்ட் வந்து, ஏன் தெரியுமா, அதில் 2 லேடிஸ், ஒரு லேடி வந்து 68 வயசு, இன்னொரு லேடி வந்து கொரோனா ஷி வாஸ் 70 years. அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது, என்னடா இந்த 2 லேடிஸும் ஓடுறாங்க, நம்ம ஏன் ஓட முடியாது அப்படின்னு ஒரு இது வந்தது. சரி, அங்கே போகும்போது அவங்க கேட்டால் நீ வின்டர் ஷூ வாங்குன்னா, நம்மகிட்ட வின்டர் ஷூ இங்கேருந்து இங்கே யாரும் கொண்டு போகல. உடனே அங்கே போய் ஒரு வின்டர் ஷூ வாங்கிட்டு போட்டுட்டு போனேன். போய் அந்த 3rd January somehow I finished it. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த ஐஸில் நம்ம ஓடிட்டோமே, இது ஒரு புது. அதுக்கு பிறகு 7ஆம் தேதி அவன் முதல்ல சொல்லிட்டான், அந்த ஐஸ் இந்த அந்த ஸ்னோலாம் இப்போ பனிக்கட்டி மாதிரி ஆயிட்டு, இதில் ரொம்ப வழுகும், அதில் கொஞ்சம் ஏற்ற வந்துன்னா நீ அப்படியே வழியே வந்துடுவ. ஸோ அதனால் நீ ஸ்பைக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்பைக்ஸ்னால் அந்த ஷூக்கு மேலே போடணும். ஒரு வலையாக இருக்கும், அதில் ஆணி மாதிரி இருக்கும், அதை வச்சு ஓடினா ஓடிடலாம் அப்படின்னாரு. சரி, அது போய் 35 euro கொடுத்து வாங்கி போயிட்டேன் 7ஆம் தேதி. ஆனால் லக்கிலி நான் ஓடிட்டேன், முடிச்சிட்டேன் 42 கிலோமீட்டர். அதுக்கு பிறகு ஸ்பைக்கை போட்டு 10th January and 11th January I could do. These 4 marathon I will never ever forget in my life. சீக்ரெட் மீன்ஸ், அதாவது அதனுடைய ரகசியம் என்ன? ஐ லைக் மரத்தான், ஐ லவ் டு டூ மரத்தான். நீங்கள் ஒரு இதை லவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படியும் முயற்சி எடுப்பீங்க. இப்போ இட்டாலி போகணும், 10 நாள் 6 10 in 10 இருக்குன்னா நீங்கள் ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு மைண்ட் வந்துடும், எப்படியும் போயிடணுப்பா, போனால் 10 மரத்தான் நம்மளுக்கு நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவேட் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு என்ன, இங்கேருந்து பாம்பே மிலான் டிக்கெட் எடுக்கணும், அங்கே போகணும். அங்கே போனால் நம்ம ரன்னர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, அவங்ககிட்ட பேசணும், நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படி 10 முடிச்சிடலாம். ஸோ அதனால் எனக்கு ட்ராவலிங் எவ்ரிதிங் ஐ எம் டூயிங் ஒன்லி ஐ லவ் டு டூ மரத்தான்ஸ். அந்த ஆசை வந்துட்டு, அந்த ஆசை வந்தால் ஆசையே அழிவுக்கு காரணம், ஆனால் ஆசையே ஒரு முயற்சி எடுக்கவும் செய்யும். அதனால் அது கொஞ்சம் கண்டினியூட் பண்ணிகிட்ருப்பேன். மெனி சாக்ரிஃபைசஸ். அதாவது நம்ம 1000 மரத்தான் பண்ணணும்னா நம்ம 1000 நாள் ஓடி ஆகணும். அதே சமயத்தில் சில மரத்தானுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 10 நாள் 10 மரத்தான் ஓட போகிறேன்னா நான் 10 நாள் அவுட் ஆஃப் பிஸ்னஸில் இருப்பேன், அதான் அவுட் ஆஃப் என்னுடைய தொழிலேருந்து வெளியே வந்தால் ஆகணும். அதே சமயத்தில் நம்ம ட்ராவலும் வேறு பண்ணணும். ட்ராவல் இஸ் நாட் அவ்வளோ ஈஸி கிடையாது. வெளிநாடு போனால் நிறைய செலவுலாம் ஆகும்.
அது சமயத்தில் நம்மளுக்கு விசா வாங்கணும், நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டு, அதனால் விசாலாம் வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பல இடையூறுகள் வரும், பணம் தேவைப்படும். ரெண்டாவது நம்ம ட்ராவல் ஷெடியூல், பிஸ்னஸ் ஷெடியூல் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். மூணாவது ஃபேமிலி, ஒய்ஃப், சில்ட்ரன், அவங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும். அவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு 15 நாள் போகிறோம், 20 நாள் போகிறோம் அப்படின்னு இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் வரும். எனவே என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப டாமினேட்டிங், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஷீ வெரி வெல் மேனேஜ்ட் இன் மை அப்சன்ஸ். அதனால் ஒரு மாதிரி கஷ்டங்கள் பல இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஆசை வந்து இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் கண் முன்னால் தெரியாது. நம்ம ஒன்று முடித்த உடனே டுடே ஐ ஃபினிஷ்ட், நான் ஒரு மரத்தான் முடிச்சிட்டோம், அடுத்த நாள் மரத்தான் எங்கே அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இதாவது பரவாயில்ல. யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மெயின்லி மரத்தான்ஸ் அவங்க வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்க, 1 day 1 மரத்தான், நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த ஸ்டேட்டில் போய் ஓடணும், அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு ஸ்டேட்டில் போய் ஓடணும். ஸோ பெட்வீன் 2 states you have to travel. after finishing there you have to go to that state and அங்கே ஹோட்டலில் போய் அங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். காலைல 3 மணிக்கு அங்கேருந்து ஓட போகணும். அங்கே ஓடி முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்டேட்டு போகணும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். நான் வந்து கார் ஓட்டுறது கிடையாது, இப்போ வயசாகிட்டு. அதனால் ஐ ஹவ் டு, நான் அடுத்த ரன்னரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவன் தான் கூப்பிட்டு போகணும் என்னை. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி ஹோட்டல்லாம் செப்பரேட்டாகவே இருப்போம். அவர்கிட்ட சேம் ஹோட்டல் சேம் ரூம்லேயே தங்குவோம். ஆனால் நார்மலி அமெரிக்கன்ஸ் தேடும், அவங்க லைக் பண்ண மாட்டாங்க அவங்க ரூமில் தங்குறது. ஏன்னா பணமோட பிரித்தாலும் அதை ஷேர் பண்ணாலும் மெனி பீப்புள் அவங்க ப்ரைவேசி மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். நான் அங்கே போய் ரூமை போடணும், அவங்க ஹோட்டலில் தங்கணும், அவங்க கூடயே அடுத்த நாள் அடுத்த ஸ்டேட்டுக்கும் போகணும் அப்படின்றது. ஐ வாஸ் என்ஜாயிங் டு. ஆனால் அதனால் 47 ஸ்டேட் என்னால் முடிஞ்சது. இன்னும் 3 ஸ்டேட் பாக்கியிருக்கு, அது இந்த வருஷத்தில் முடிச்சிடுவேன். ஸோ 50 ஸ்டேட் மரத்தான் கிளப்பில் யூஎஸில் நான் மெம்பர் ஆகிடுவேன். எனக்கு நம்பர் ஆஃப் மரத்தான் வந்து ஒரு மெயின் டார்கெட். அது சிங்கிள் லூப்பாக இருக்கட்டும், மல்டி லூப்பாக இருக்கட்டும், எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னுடைய இது வந்து 42.195 கிலோமீட்டர் ஆஃபிஷியலி கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஒரு ஆஃபிஷியல் மரத்தானாக இருக்கணும், அதனுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கணும். லூப் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு லூப்பில் போகும்போது எங்கே டாய்லெட் இருக்குது, எங்கே தண்ணி கிடைக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆர்டா 10x10 அது 2 லூப்பு, 21 கிலோமீட்டர் ஒரு லூப்பு, 2000 லூப்பு. ஸோ எனக்கு தெரியும் இப்போ 2000 லூப்பில் போகும்போது இங்கே நல்லா தண்ணி கிடைக்கும், இங்கே ஐஸ்கிரீம் கடைக்காரன் வந்திருப்பான், அவன்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடலாம், அப்படி இப்படிலாம் நல்லா தெரியும். அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக போன மாதிரி இருக்கும் 2வது லூப்பு. அதே மாதிரி மல்டிபிள் லூப்ஸ் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுக்கணும். ஒரு மாற்றம், ஒரு புனிதமான மாற்றம் பாடியில் கிடச்சிருக்கு எனக்குன்னா அது வந்து மரத்தான் ஓடுனதுனால தான். மரத்தான் ரிப்பீட்டட்லி ஓடும்போது உங்கள் பாடி ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணலை முதல்ல மரத்தான், இப்போ நல்லா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி மைண்டும் நல்லா ஒர்க் பண்ணுது. இப்போ எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் இப்போ 67 வயசு முடிய போகுது, எவ்வளோ ஜாலியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது ஒரு பயம் நம்ம பாடியிலேருந்து போயிட்டு நம்மளுக்கு சோமில்லையோ, கால் வலிக்கோ, கை வலிக்கோ, இடுப்பு வலிக்கோ, வயிற்று வலிக்கோ, லிவர் ஒர்க் ஆகலையோ அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தூரிய மாற்றம் நம்ம பாடியில் கிடைச்சதுக்கு அது பிகாஸ் ஆஃப் ரன்னிங்க மரத்தான். அதுக்கு ஒரு மைண்ட் அது ரொம்ப பியூரிஃபை ஆகணும். அந்த மைண்டு வந்து அது ஒரு கிரிமினல், வேண்டாதெல்லாம் யோசிக்கும், தேவையற்றதெல்லாம் யோசிக்கும். அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வரணும். மைண்ட் எப்படி யோசிக்கணும், அது இந்த ஓடும்போது நாங்கள் திங்க் பண்ணுவோம், எதாவது யோசிச்சுட்டு போவோம், இந்த பிரச்சனை இருக்குது எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ வி கெட் எ குட் ஐடியா. ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ஐ எம் சேயிங் மைண்ட் செட் for good life that can be achieved in marathon. See, I have not checked my blood past 12 years. No blood test has been done, even though I am a diabetic. I don't take any diabetic medicine. So how much you are getting in your life? You got a rebirth, I can say. I got a rebirth because of running 1000 marathon.
they have some bad opinion because my behavior may not match with them. I take a lot of photographs. So something like that. I talk too much while running. I talk too much. So they may not like it. So something happens. And they may also find some criticism also. This man is like a mad fellow, is running. He is not properly following. Something, they may raise something. So criticism has to come from some people. So all human beings are not same. But I got it, but I faced it, and I overcome it. அது எனக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியல. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்து முதல்ல. அதுக்கு பிறகு என்ன, அவனும் ஓட தான் செய்கிறான், நானும் ஓட தான் செய்கிறேன். இதில் என்னத்தை இருக்குது? அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறான், நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறேன். வி போத், நாங்கள் 2 பேருமே ஃபினிஷர் தானே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சு ஆன பிறகு எனக்கு ஒரு ஐ டோன்ட் கேர் ஃபார், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே இருக்காது. ஒன்லி தட் சம்டைம் ஐ மே டேக் எ லிஃப்ட் அண்ட் ஆல் லைக், அது கொஞ்சம் கெஞ்சி கேட்க வேண்டியது மாதிரி இருக்கும் அவங்க ரன்னர். பிகாஸ் ஐ டோன்ட் டிரைவ் இன் யூஎஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ மே ஆஸ்க் ப்ளீஸ் ட்ராப் மீ அட் த ஏர்போர்ட், ப்ளீஸ் ட்ராப் மீ அட் த ஹோட்டல். அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். தே மே நாட் கிவ் மீ குட் ரெஸ்பான்ஸ் டு மீ. பட் ஓகே, இட் இஸ் இது என்னுடைய வீக்னஸ், புரியுதில்ல? அதனால் நான் கொஞ்சம் அவங்கள அதை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு கிடையாது. நான் என்றைக்குமே எனக்கு அடுத்த மரத்தான் எப்போ பண்ணணும் அந்த துடியாக துடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இந்த இப்படிப்பட்ட சில கிரிட்டிசிசம்லாம், அதாவது 1-2 people மே கிரிட்டிசைஸ், அதை ஒரு பெருசுப்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கிறதுல, மற்றவங்களாம் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, நம்ம இவங்கள பற்றி சிலவங்க அப்படி நினச்சாலும் அது நம்ம அதை பெருசுப்படுத்தக்கூடாது. இந்தியன்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மரத்தானை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நான் என்னுடைய ஆஃப் மரத்தான் ஓடினேன் ஸ்ரீரங்கப்பட்டினம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வெரி வெல், நல்லா பண்ணுறாங்க. டாடா மும்பை மரத்தான், யாராவது அது குறை சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி டெல்லி மரத்தான், எல்லா ஹைதராபாத் மரத்தான், ஐ லவ் இட். ஐ எம் கோயிங் டு டூ 12th டைம் இந்த. அதனால் ஆர்கனைசிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஆனால் அவங்களுடைய கண்டிஷனை பார்க்கணும், கட் ஆஃப் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த அவங்க இப்போ 6 மணிக்குள்ளே முடிக்கிறாங்கன்னா நீங்கள் டிராஃபிக் ஓப்பன் பண்ணுறது இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே 6 மணிக்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஸோ தட் அவங்க ஆர்கனைசர் டிராஃபிக்கை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பப்ளிக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஆனால் உங்களால் முடியலைன்னா அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். எதுக்கு நீங்கள் ஆர்கனைசருக்கு கஷ்டம் கொடுக்கணும்? அதர்வைஸ் ஆல் ஆர்கனைசர்ஸ் இன் இந்தியா, NEB, எவ்ரிபடி, was in sports, everyone is good, everyone is runners friendly, provided நம்ம ரன்னர் அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் எல்லாமே ஸ்டடி பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுதான் இது என்ன தெரியுமா, நான் ஏன் 1000 மரத்தான் ஓடனேன்னு எல்லாரும் என்னை கேட்கல. நான் ஆஸ் ஒரு இந்தியன் அந்த வேர்ல்டு மரத்தான் ரேங்கிங்கில் வரணும்னு சொல்லி நான் ஓடினேன். அதாவது ஒரு இந்தியன் பேருக்காக. 2வது நான் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னு பார்ப்பேன். அதாவது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. ஏன் 67 வயசுலேயே ஒருத்தன் 1000 மரத்தான் ஓட முடியுது, புரியுதா? அப்படின்னு அந்த மனசு செட் ஆகணும். அதாவது நான் ஒரு லைட் ஒரு 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 கலங்கரை விளக்கம் மாதிரினா ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிறேன். ஸோ என்னை பார்த்தே அவங்க கற்றுக்கிடலாம். என்ன பாண்டியன் சார் என்ன ஓடுறாரு, சரி அவர் கூட போய் ஓடுவோமே, அவரை பார்க்கலாமே, அவர் லெக்சரை கேட்கலாமே, அவருடைய ரெக்கார்டை செக் பண்ணலாமே, அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நம்ம இது பார்க்கலாமே. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்துடும். அப்போ என்ன, அவர் என்ன அன்னைக்கு லெக்சரில் சொன்னார், நான் பிளட் டெஸ்ட்டே பண்ணலையான்னு சொல்கிறாரு. 67வது வயசு 68 வயசு நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு பிளட் டெஸ்ட்டே பண்ணலைன்னு சொல்கிறாரு. கடந்த 12-13 வருஷமா. அப்புறம் he is good. He has not taken any diabetic medicine. அப்போனா that is very good. He has not gone to any doctor. டாக்டர்லாம் பார்க்குறதுக்கு அடிக்கடி போகிறதே கிடையாது. ஏதோ நம்ம கண்ட இடத்துலலாம் சாப்பிடுவோம், அப்போ கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த ஒரு நாள் போயிட்டு வர்றது. ஏதாவது ஒரு 5 வருஷத்தில் ஒரு காய்ச்சல் வந்தால் போகிறது உண்டு. அதோட 1 டேல சரியாயிடும். பிகாஸ் எதிர்ப்பு சக்தி, வியாதிகளை எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்துடும். எப்படி வருது?
நம்ம டெய்லி ஆக்சிஜன் இன்புட் எடுக்கிறோம். ஆக்சிஜன் உள்ளே போகும்போது அது நம்ம நுரையீரலில் போய் அது அங்கே தான் பிளட்டை பியூரிஃபை ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ். நம்ம விடும்போது வெளியே கார்பன் டை ஆக்சைடு வரும்போது உள்ளே ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஸோ அந்த பிளட் பியூரிஃபை ஆன பிறகு அது ஹார்ட் வழியாக போய் பம்ப் பண்ணி ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அது அந்த பிளட் போகுது. அது சுத்தமான பிளட். அது ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் போகும். அங்கே போய் எல்லாம் பரண்ட் பண்ணும், இது பண்ணும். அதுக்கு பிறகு அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் கேட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துரும். ஸோ உங்களுடைய பிளட் பியூரிஃபை ஆகுது. ஒன்ஸ் உங்கள் பிளட் பியூரிஃபை ஆனால் உங்களுக்கு நோயே வராது. நீங்கள் எதாவது கீழே ஆக்சிடென்ட் மோட்டர் பைக்கில் போகும்போது எங்கே விழுந்து அது வேறு ஆக்சிடென்ட்லி சம்திங் கேன் ஹேப்பன். அதர்வைஸ் ரெகுலர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், யூரினரி அண்டு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் நிறைய மரத்தான் ஓடணும். ஆனால் மரத்தான் ஓடும்போது ஒன்று மட்டும் வச்சுருங்க, கண்ட்ரோலில் போகணும். உங்கள் பாடி எது ஏற்றுக்குதோ, எவ்வளோ ஸ்பீடு ஏற்றுக்குதோ அது மாதிரி போங்க. நீங்கள் நல்லா ஸ்பீடாக போனால் டெய்லி நீங்கள் ஓடலாம். 10 கிலோமீட்டர் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குது. அடம் ஹாலண்ட் he has done 2 hours 48 minutes every day 10 days 10 marathon. he is a Guinness book record holder. அவர் 2 மணி நேரம் 48 நிமிஷத்தில் ஒரு மரத்தான் முடிச்சிடுவோம். நான் அதுக்கு பாதியோட முடிக்க மாட்டேன். See, there are different category of runners. They are elite runners. I am a slow runner. But all runners, we all are purifying our blood. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்களுக்கு என்ன, நேற்று நைட்டில் ஹோம்ஒர்க் பண்ணானா அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும். அவங்க ஒரு அத்லெட்டிக்காக பையனை வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் லாயர் ஆகணும், அப்படி தான் அவங்க மைண்ட். ஒரு அம்மாவுக்குலாம் அந்த தான் மைண்டாக இருக்கும். அப்பா வேலைக்கு போயிடுவார், அவர் சம்பளம் வாங்கிட்டு வரணும், வீட்டு வருமானத்தெல்லாம் பார்க்கணும். அம்மா அந்த இதுக்கு வர மாட்டாங்க. காலைல எந்திரிச்சோன்னு பல்லு விளக்கட்டா, ஸ்கூலுக்கு போகணும், அந்த ஹோம்ஒர்க் அந்த டீச்சர் பண்ணாங்க, அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை பண்ணு, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள என்ன சொல்லணும்னா, எம்மா உன் பிள்ளைய சாட்டர்டே சண்டே மார்னிங் மட்டுமாவது வெளியே ஒரு கிரவுண்டில் போய் கொஞ்சம் நட, நீனும் கொஞ்சம் நட, அதை பார்த்து அவன் நடப்பா. மற்ற பிள்ளைகள்லாம் என்ன செய்து ஒரு ஃபுட்பால் ட்ரைனிங் கொடு, ஏதாவது ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட்னா அதை அவனை பண்ண சொல்லு. அதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க, அவங்ககிட்ட போங்க. மரத்தான் ரன்னிங் இஸ் நாட் டைம். அவங்க ஏதாவது ஒரு இதை நம்ம அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிஸை அவனை உள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும், பிள்ளைகளுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓ, அவன் இவ்வளோ வேகத்தில் ஓடினா நான் நாளைக்கு நானும் ஓடணுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவன் ஷூவை மாட்டுவான், எதோ மாட்டுவான். அவன் அங்கே போனால் டெக்கத்தலானில் போனால் அம்மா எனக்கு இந்த ஷூ வேணும்னு சொல்லி 2 ஷூவையும் வாங்கி விடுவான். ஸோ அவன் ஷூலாம் வாங்கின பிறகு அவனுக்கு தெரியும் நம்ம ஓட போகணும், கேம்ஸ் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு அவனுக்கு அந்த ஆசை வந்துடும். அதான் அம்மாவனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பையனுக்கு ஆசை எப்படி கொண்டு வரேன்னா, அவங்க இவங்களை கூட்டிகிட்டு போகணும். அவங்க தான் காலைல எழும்பி அவனுக்கு வீட்டு வேலைலாம் நிறையா இருக்கும், இட்லி வாங்கணும், மாமனாரை கவனிக்கணும், அப்படிலாம் அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்கிட்ட ஏமா ஒரு 1 hour டைம் பிள்ளையை கூப்பிட்டு போகணும். அதனால் அவங்க போகலன்னா வேற யாராவது அம்மா போவாங்க, அவங்க கூட நம்ம பையனை அனுப்பி வச்சு. சார், ஐ கேனாட் ஸ்டாப். என்னால் நிப்பாட்ட முடியாது ஓடுறது. நிப்பாட்டினா என்னுடைய உள்ள பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாத ஒரு டவுட் வேறு இருக்குது. ஸோ ஐல் பி நான் ரன்னிங் கண்டினியூவாக பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ஒரு வெறித்தனமாக 100 மரத்தான் பண்ணணும், இந்த வருஷத்தில் 110 பண்ணணும் அப்படி கிடையாது. ஐ வில் ரன் as long as என்னுடைய ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் 20, 30, 40 அப்படியே ஓடிட்டுருப்பேன். ஸோ தட் ஐ வில் கீப் மை செல்ஃப் பிஸி. I am thankful to many organizations. For example, 100 Marathon Club of Dutchland, 100 Marathon Club of Austria, 100 Marathon Club of Swiss, as well as Super Marathon Club of Italia. They organize many marathons, and I got more number of marathons because of them, as well as mainly marathons from US. I ran many marathons with them, more than 60 marathons I ran in US with the mainly marathons. So, இவ்வளோ நம்பர் கொண்டு வர்றதுக்கு இவங்க உதவினால தான் என்னால் முடிஞ்சு.
இப்போ நான் சிகாகோ மரத்தான் 3 தடவை ஓடி இருக்கேன், பெர்லின் மரத்தான் 3 தடவை ஓடி இருக்கேன். அதில் பார்த்தா என்ன நம்பர் வருது? 3 தான் வருது. ஃப்ராங்க்ஃபர்ட் மரத்தான் 3 தடவை ஓடி இருக்கேன். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் மரத்தான் 1 தடவை ஓடி இருக்கேன். அதில் நம்பரே வராது. மெனி இந்த குரூப்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணும். சூப்பர் மரத்தான் கிளப் ஆஃப் இட்டாலியா 10 days 10 மரத்தான், அது 9 times ஓடிட்டேன். அதுலேயே நான் 90 மரத்தான் வந்துட்டு, புரியுதா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐ எம் தேங்க்ஃபுல் டு தம். அதே சமயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப ரன்னர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தம். ஆல்சோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹைதராபாத் ரன்னர்ஸ். I happened to run 11 times in the 13 years I ran them. Also, of course, Procam, Tata Mumbai Marathon, they are excellent people. I am thankful to them also. I started with Mumbai Marathon, I ended with Mumbai Marathon, so I am very happy in my 1000 marathon journey. And I like each and every race director and organizer. I don't have any complaint with any marathon organizing team in India, overseas. Some mistakes I must have done it, but no marathon organizer has done any mistake, because some marathon I was become very slow because it takes 7 hours, so they have to wait and all like. Otherwise, all Indian marathon organizers as well as worldwide, I never complained to any marathon so far. I love each and every marathon. That's why I could complete 1000 in less than 13 years. ஜியானு சார், நீங்கள் நான் டாடா மும்பை மரத்தான் 1000 முடித்த பிறகு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணீங்க. நானும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ப்ராப்பர் எனக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணீங்க. நானும் துபாய் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி எனக்கு டைம் இருந்து நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி டைம் இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடலான்னு. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. சரி, நானும் நீங்கள் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. நேச்சுரலாக பேசுங்கன்னு நானும் வந்து உட்காந்து பேசி முடித்தோம். என்னுடைய இன்டர்வியூ எடுத்தீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல்.